அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி பண்டிகை அப்படின்றது பக்தியோட ஒற்றுமை மற்றும் உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுது. நவராத்திரி தெய்வீக அருளை பெறுவதற்கான காலமாக இருந்தாலும் தெரியாமல் செய்கிற சில தவறுகளால் துர்கா தேவியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். இதனால் நவராத்திரியினுடைய 9 நாட்களும் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்றது பெண் சக்தியை போற்றி கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து அம்பிகை தீமையை அழிச்சி நன்மையை காத்த காலமே நவராத்திரி. நவராத்திரி பண்டிகை இந்தியாவினுடைய பல பகுதிகளிலையும் பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவதே இந்த பண்டிகையினுடைய நோக்கம். அம்பிகையினுடைய அருளை நாம் முழுசுமாக பெறணும் அப்படின்னா நவராத்திரி காலத்தில் சில முக்கியமான விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்படி நாம் மீறும் பட்சத்தில் அம்பிகையினுடைய கோபத்துக்கு ஆளாவதோடு மட்டும் இல்லாமல் துரதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க வேண்டி இருக்கும். நவராத்திரி காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நவராத்திரி காலத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நவராத்திரியினுடைய 9 நாட்களும் முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இது அமங்கலமான விஷயமாக கருதப்படுறதுனால அன்னை துர்கா தேவியினுடைய கோபத்தை இது அதிகப்படுத்தும். கொலு வச்சோ கலசம் வச்சோ அப்படி இல்லைன்னா அகண்ட தீபம் ஏற்றியோ நீங்கள் நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா வீட்டில் எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்கிற இடத்த இருளாக இருக்க விடாமல் கரெக்டான நேரத்தில் முறையாக பூஜை செஞ்சு வழிபடணும். வீட்டில் வெங்காயம், பூண்டு, மது, அசைவம் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துறத தவிர்க்கணும். நவராத்திரி காலத்தில் இதையெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலையே சுத்தமான சாத்வீக உணவுகளை சமைச்சு சாப்பிடணும். வீட்டில் எப்பயுமே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சண்டை போடுறது, வாக்குவாதம் செய்கிறது, கடும் சொற்கள் பேசுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கட்டாயமாக தவிர்க்கணும். தீய எண்ணங்களையும் நவராத்திரியினுடைய 9 நாட்களும் தவிர்த்து தான் ஆகணும். மந்திர ஜபம், தியானம் இதிலெல்லாம் நேரம் செலவிட்டு இறைவனுடைய அருளை பெற முயற்சி செய்யணும். துர்க சப்தசி, துர்கா சாலிசா, தேவி பாகவத புராணம், தெய்வ மகாத்மியம், அபிராமி அந்தாதி இது போன்ற நூல்களை நவராத்திரி காலத்தில் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. தினமும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும். சுத்தமான ஆடைகளை உடுத்தணும். வீட்டை இருளடைஞ்சு வச்சிருக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். கருப்பு, அடர், நீலம் இது போன்ற நிறங்களில் உடை அணிகிறத நவராத்திரி காலங்களில் தவிர்க்கணும். தோல் பொருட்களை பயன்படுத்துறதையும் கட்டாயமாக தவிர்க்கணும். நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எலுமிச்சையை பயன்படுத்தி உணவு சமைக்கிறத தவிர்க்கணும். நவராத்திரி காலத்தில் பகல் நேரத்தில் கட்டாயமாக தூங்கவே கூடாது. நவராத்திரி அப்படின்றது இறை அருளை பெறுவதற்கான காலம் அப்படின்றதால ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கிறதுனால பயம், எதிர்மறை எண்ணங்கள், நோய்கள், தோல்வி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கி அமைதியும் பலமும் பெருகும். துர்கை அம்மனுடைய அருளையும் நீங்கள் பெற முடியும். சில தவறுகளை தெரியாமல் செய்யறதுனால துர்கை அம்மனின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக அந்த துர்கை அம்மனை வழிபாடு செஞ்சு அவங்களோட அருளையும் ஆசையும் பெற்று நல்ல சுகத்தோடையும் வளத்தோடையும் வாழணும் அப்படின்னு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.